நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மைச் செய்தி. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கு கூறப்படும் நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்திருந்தது. இந்த நிலையில் அந்த ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரி அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது ராஜேந்திர பாலாஜி தரப்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் ஒப்படைக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட்டை மீண்டும் வழங்க வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற வேண்டும் என்ற நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்று ராஜேந்திர பாலாஜி தரப்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி ராஜேந்திர பாலாஜியினுடைய பாஸ்போர்ட்டை மீண்டும் அவரிடம் ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதே போல வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் ராஜேந்திர பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி அனுமதி பெற வேண்டும் என்ற நிபந்தனையை மாற்றி இனிமேல் அவர் வெளிநாடு செல்வதாக இருந்தால் மாவட்ட நீதிமன்றத்திலேயே அவர் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் ஜாமீன் நிபந்தனைகளை மாற்றியமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.